ரங்கசாமி அவர்கள் இங்கு முதல்வராக இருக்கிறார். வன்னியர் முதல்வர் என்பதிலே பெருமைதான். ஆனால் அவர் வன்னியராக நடந்து கொள்வதில்லை. வன்னியர்களுக்கு இருக்க வேண்டிய வீரம், உறுதி எதுவும் அவருக்கு இல்லை. யாரை பார்த்தாலும் எங்கு பார்த்தாலும் ஒரு வழவழப்பான சிரிப்பு, அதிலேயே எல்லாத்தையும் கவுத்துறார் ரங்கசாமி. இந்த புதுச்சேரியிலே முதலமைச்சர் வீட்டு வாசல்லையே ஒருத்தவனை கொல்றான். மாசம் கொலை நடக்கிற இடம் இந்த புதுவை. இதுக்கு கொஞ்சம் கூட சளைக்காம தமிழ்நாடு வந்துடுது. அங்கேயும் கொலை என்பது சாதாரணமா நடக்குது. 12 ஆண்டுகளாக நடத்தப்படாத வன்னியர் சங்கத்தின் இளைஞர் சங்க மாநாட்டை இந்த ஆண்டு அதே மாமல்லபுரத்திலே நடத்துவோம். இளைஞர் சங்க மாநாட்டை அதே மாமல்லபுரத்திலே நடத்துவோம். இதுக்கு பர்மிஷன் இல்லைன்னு சொல்றானா? அவன் பர்மிஷன் வேண்டாம்னு சொல்லி அதை மீறி நடத்துவோம். காவல்துறை அனுமதி மறுத்தால் அதை மீறி அங்கே மாநாடு நடத்தப்படும். அப்படியெல்லாம் நம்ம கூட்டம் குவிஞ்சா ஒரு பையன் நம்ம மேல நடவடிக்கை எடுக்க முடியாது. சும்மா நம்முடைய இளைஞர்கள் கிளர்ந்தெழ வேண்டும். ஒரு போலீஸ்காரன் வந்து நம்மளை பிடிக்கிறான்னா ஒருத்தவனா இருந்தா பிடிச்சிருவான். ஒருத்தவனை பிடிச்சா 1000 பேர் வருவான்டான்னா அங்க வருவானா போலீஸ்? அதுலயும் நம்ம கிட்ட இருக்கிற போலீஸ் வெறும் சோத்து முட்டை போலீஸ் தானே. அவன் வருவானா? இந்த சோத்து முட்டை போலீஸால நம்மள ஒண்ணுமே செய்ய முடியாது. அதுக்கு கம்பீரமாக எழுந்து நிற்க வேண்டும். ஆனா இவர் என்ன பண்றாரு? மா.க. ஸ்டாலின் தனக்கு பின்னாடி மு.க. ஸ்டாலின் அவர் என்ன பண்றாரு? அவருக்கு பின்னாடி அவர் பையன்தான். அவன் சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருந்தான். அவனை கொண்டு வந்து துணை முதலமைச்சர் அப்படின்னு சொன்ன உடனே அந்த சினிமா கதாநாயகிகளோட ஆட்டம் போடுறது மாதிரி அவனும் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான். அடுத்தாட்சி எங்களுது தான் ஆட்டம் போடுறான். அதுக்கு போட்டியா இன்னொரு சினிமாக்காரன் வந்தான். அவன் ஒரு கூட்டம் போட்டு 26ல நான் தாண்டா ஆட்சி அப்படிங்கிறான். அவன் பேர் என்ன? விஜய். இப்ப எல்லாம் ஆட்சின்னு வரும்போது இந்த நாட்டு மக்களை பத்தி அவனாவது பேச தெரிந்தவன் இருக்கிறானா? இப்ப இதுக்கு என்ன செய்யணும்? இதுக்கு வழி எனக்கு தெரியும். கலைஞரனுடைய வண்டியோ கலைஞரனுடைய குடும்பமோ கலைஞரை சேர்ந்த கட்சிக்காரனோ வெளியில நடமாட முடியாதுன்னு நம்ம ஆளுல முடிவு பண்ணிட்டான்னா வர முடியுமா? ஸ்டாலின் வரமாட்டான். அவருக்கு துணையா இருக்கிற அந்த துணை முதல்வர் அவர் பேர் என்ன? உதயநிதி. கருணாநிதி அபாரமான ஆள். அவர் பேர குழந்தைகளுக்கெல்லாம் பேர் வச்சார் தெரியுங்களா? உதயநிதி, இன்பநிதி, அருள்நிதி, கலாநிதி,
தயாநிதி எல்லாம் நிதி நிதின்னே கொடுத்தா, எல்லாம் நிதி. அப்படி கொடுத்த அந்த புண்ணியவானுக்கு பிறந்ததெல்லாம் இப்படி இருக்கு. இந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன தெரியும்? நயன்தாரா கூட டிஎட் பாட தெரியும், இல்லட்னா தமன்னா கூட ஆட தெரியும். அவனை கொண்டு வந்து முதலமைச்சர் ஆக்கின, அவன் கூட சேர்ந்து ஆடுன நம்ம சந்தானம் நானும் முதலமைச்சர் ஆவரண்டான்னு நம்மள வந்து கேக்குறான். ஆயிட்டு போய ஜெயலலிதா நாட்டை ஆண்டு இருக்கிற போது, எம்ஜிஆர் நாட்டை ஆண்டு இருக்கிற போது, இந்த உதயநிதி ஸ்டாலின் ஆட்சிக்கு வரும்போது ஏன் சந்தானம் வரக்கூடாதா? வரக்கூடாதா?